பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். சாம்ஸ் 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு நன்மை குறையப்படாது. இந்த கால வேளையில் என்ன நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் கர்த்தரை தேடுகிறேனா? நான் கர்த்தரை தேடுவேன் என்றால் நிச்சயமாக ஒரு நன்மை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் தருவார். ஸோ இந்த கால வேளையில் உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நான் கர்த்தரை தேடுகிறேனா, மனுஷனை தேடுகிறேனா? நான் கர்த்தரை தேடுகிறேனா, இல்லாவற்றால் உலக பிரகாரமான காரியங்களை நான் தேடுகிறேனா? நீங்கள் கர்த்தரை தேடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாரும் உண்மை தேடுகிறோம், எங்களை மாற்றுங்கப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் உண்மை தேடத்தக்கதாக நீ கிரியை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்மை தேடட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எல்லாரும் சுகமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு தீங்கு அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த நாளில் அவள் போகிற காரியங்களில் ஜெயமாய் முடியட்டும். அவங்க என்னென்ன காரியங்களை ஸ்டெப்பின் பண்ணி வைக்கிறார்களோ, விசா காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை காரியங்கள், ஆண்டவரே எதிர்கால திட்டங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்பின் பண்ணி வைக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க செய்யுங்கப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒரு குறைவில்லாமல் வாழட்டும். எல்லா நன்மைகள் நிறைவாய் கொடுங்க. விசேஷமாய் கர்த்தாவே இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது அவங்க சொல்லணும், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக நன்மையாய் முடிக்க பண்ணுவீராக. அப்படியாய் கர்த்தாவே இந்த நாளை அவளை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. எல்லா கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளை பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. எல்லா குட்டி நாவலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க பலனை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை வீட்டில் கொடுங்கப்பா ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இந்த நாளில் அந்த ரட்சிப்பின் பாதை அடைய உதவி செய்யுங்கப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளை மாற்றுவீராக. அந்த கிச்சனில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிங்க. அப்பத்திய தண்ணீர், எண்ணெய், மாவு ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. விசேஷமாய் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளோடு அது கறந்து பாதுகாத்து கொள்ளட்டும். அவருடைய வருமானங்களை பெருக செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை அந்த இடத்துல ஆசீர்வாதமாக வைங்கப்பா. எல்லா நன்மைகளை காண செய்யுங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சால்வேஷன் டிவி தடைகள் எல்லாம் விலக்குங்க. லைசன்ஸ் தடைகள் விலகட்டும். சுவிசேஷ தடைகள் எல்லாம் விலகட்டும். அன்றைய இந்த ஊழியத்திற்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பட்டும். அன்றைய ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, தாங்குகிறவர்களை எழுப்புங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீரே கூட வழி நடத்துங்க. இந்த நாள் வருகிற எல்லா காணிக்க தசமாளி ஆசீர்வதிங்கப்பா. அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. God bless you.